வணக்கம். என்றும் அன்புடன் கேஜி ராஜன். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் பற்றி காண்போம். இரு கிரகங்கள் தாங்கள் ஆட்சி வீடுகளில் மாறி நின்றால் அது பரிவர்த்தனை யோகமாகும். உதாரணமாக சூரியனின் சொந்த வீடு சிம்மராசியாகும், சந்திரனின் சொந்த வீடு கடகமாகும். சூரியன் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் சூரியனும், அதாவது கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் சந்திரனும் என்றால் பரிவர்த்தனை யோகமாகும். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களுக்கும் பரிவர்த்தனை யோகம் உண்டு. 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் பரிவர்த்தனை யோகம் அமைந்திருந்தால் ராஜயோகமாகும். உதாரணமாக லக்னாதிபதி 4ஆம் வீட்டிலும் 4ஆம் அதிபதி லக்னத்திலும் நின்றால் மிகவும் சிறப்பு. 1, 5, 9ஆம் திரிகோண ஸ்தானங்களில் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருந்தால் மிகவும் சிறப்பாகும். உதாரணமாக பாக்கியாதிபதி லக்னத்திலும் லக்னாதிபதி பாக்கியத்திலும் நின்றால் மிகவும் சிறப்பாகும். 2, 11ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை பெற்றால் மிகவும் சிறப்பாகும். 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் மிக்க நலம் உண்டு. 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை பெற்றாலும் மிகவும் நன்மையாகும். ராஜ கிரகங்களான சூரியன், குரு, செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றால் அரசு வழியில் நன்மை உண்டாகும். இதுபோல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றால் நல்ல செல்வ சேர்க்கை ஏற்படும். குருவும் சந்திரனும், சூரியனும் சந்திரனும், சந்திரனும் செவ்வாயும், செவ்வாயும் சந்திரனும் நல்ல இடங்களில் பரிவர்த்தனை பெற்றால் சிறப்பான பலன்களை தருவார்கள். கேந்திரஸ்தான அதிபதிகள் திரிகோணஸ்தானங்களில் பரிவர்த்தனை பெற்றால் ராஜயோகமாகும். உதாரணமாக 10ஆம் அதிபதி 9லும் 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலும் பரிவர்த்தனை பெற்றால் ராஜயோகமாகும். 1, 5ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 1, 4ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 1, 7ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 1, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 1, 9ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 5, 4ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 5, 9ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 5, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 9, 4ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 9, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகியவை ராஜயோகம் தரக்கூடிய பரிவர்த்தனை யோகங்கள் ஆகும். 7, 9ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையும், 7, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையும், 7, 4ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையும் ராஜயோகம் தரக்கூடியதாகும். கேந்திர கோண அதிபதிகள் தனஸ்தானமான 2ஆம் வீட்டோடு தொடர்பு பெற்று பரிவர்த்தனை அடைந்தால் செல்வ சேர்க்கை உண்டாகும். உதாரணமாக பாக்கியாதிபதி 2லும் 2ஆம் வீட்டு அதிபதி பாக்கியத்திலும் நின்றால் அது தனயோக ஜாதகமாகும். கேந்திர கோண அதிபதிகள் லாப அதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றாலும் ஏராளமாக செல்வம் சேரும். உதாரணமாக லாபாதிபதி 4ஆம் வீட்டிலும் லாபஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியும் நின்றால் பூமி லாபம் உண்டாகும். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் பலமாக நின்றிருந்தால் உயர்ந்த பலன்களை தருவார்கள். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெற்றால் நல்ல பலன்களை தருவார்கள். பரிவர்த்தனை கிரகங்களை குரு பார்த்தால் அருமையான சுப பலன்களை தருவார்கள். பரிவர்த்தனை கிரகங்கள் யோகக்காரர்களோடு இணைந்து யோகசாரம் பெற்றாலும் உயர்ந்த பலன்கள் உண்டாகும். சனி, செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும்போது சுபர்களின் சேர்க்கை இருந்தால் உயர்வான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் அதிபதிகளோடு பரிவர்த்தனை பெற்றால் மந்தமான பலனே நடைபெறும். உதாரணமாக 6க்குரியவர் 4லும் 4ஆம் வீட்டு அதிபதி 6லும் நின்றால் உடல் நலம் கெடும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் வேறு எந்த கிரக தொடர்பும் இல்லாமல் சுவர்களின் பார்வையோடு 6, 8, 12ஆம் வீடுகளில் பரிவர்த்தனை பெற்றால் விபரீத ராஜயோகத்தை தருவார்கள். சுப பரிவர்த்தனை யோகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் ராஜயோகமாகும். உதாரணமாக மகர லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் நிற்க லக்னாதிபதி சனி 10இல் உச்சம் பெற்றால் ராஜயோகமாகும். ஒரு நல்ல வீட்டு அதிபதியும் பாதக அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் சுப பலன்களின் அளவு குறையும். உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு பாதகஸ்தானமான 9இல் லக்னாதிபதி சுக்கிரன் நிற்க பாதக அதிபதி சனி லக்னத்தில் நின்றால் பாதி சுப பலன்களே உண்டாகும். ஒரு நல்ல வீட்டு அதிபதி மாரகஸ்தானத்தோடு பரிவர்த்தனை பெற்றால் அதிக சுபபலனை தரமாட்டார். உதாரணமாக கடக லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் மாரகஸ்தானமான 2லும் 2ஆம் வீட்டு அதிபதி 4லும் நீசமும் பெற்று பரிவர்த்தனை பெற்றால் 2 கிரகமும் நலம் தர மாட்டார்கள். எனவே ராஜயோக கிரகங்கள் யோகஸ்தானங்களில் நின்று பரிவர்த்தனை பெற்றால் அது ஒரு ராஜயோக சுப ஜாதகமாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.